சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யாரு? நான் தான் கீர்த்தி. டோர் ஓபன் பண்ண. தோ வரேம்மா. இருமா வரேன். வாமா. இன்னும் ரெடி ஆகலையா? இல்லம்மா, ரெடி ஆகுன்னு சொன்ன, சரின்னு சொன்னா, அப்புறம் திரும்ப அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. மா தர்ஷினி, என்னடா புடவைய மாத்திட்டு சீக்கிரம் கீழே வா. என்ன அங்க எல்லாரும் வெயிட் பண்றாங்க உனக்காக. வா. நான் உன்கிட்ட தானே பேசுறேன். உனக்கு கேக்குதா? என்ன தர்ஷினி, என்ன விளையாடுறியா? சின்ன பொண்ணுன்னு நினைச்சு நான் பொறுமையா பேசினா நீ இப்படி பேசாம உட்காந்துக்கிட்டு இருக்க. நீ எந்திரி, முதல்ல எந்திரிங்கிற. நீ எந்திரி, நான் உனக்கு கட்டி விடுறேன். கட்டாதம்மா, எந்திரிக்க சொல்லு, நான் கட்டி விடுறேன். என்ன இன்னும் ரெடி ஆகலையா? இல்ல அங்கிள், எதுவுமே பேசாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. புடவைய கட்டிக்கோனாலும் கட்டிக்க மாட்டேங்கிறா. அதான் அம்மா பேசிட்டு இருக்காங்க. எதுக்கு பேசன? எதுக்கு பேசிட்டு உட்காந்துருக்கன? ஏ தர்ஷினி, என்ன வந்துச்சு உனக்கு? ஏய், கேட்குறல்ல, நான் சொன்ன கேட்க மாட்டேன் நீ? புத்தி பிசகிறது இன்னும் சரியா இல்லை உனக்கு? என் ஸ்டைலில் வைத்தியம் பண்ணத்தை அடங்குவீங்களா நீங்க? அந்த பிள்ளை கல்யாண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானே வந்து அந்த பிள்ளையை கூப்பிட்டுக்கிறேன். அது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி உங்ககிட்டே இருக்கட்டும். அந்த பிள்ளை அந்த குதிரையை நம்பி விட்ட மாதிரி வேற யாட்டி விட்டுறாதப்பா. நீ வாட்டுக்கு அந்த பிள்ளைகிட்ட போய் உங்க அப்பா குலசேகரனை கடத்த சொன்னாரு, இப்ப காசு தர மாட்டேங்கிறாரு, உளறிடுறாத. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த். உன் பயம் எதிராளிகளுக்கான ஸ்ட்ரென்த். உன் தைரியம், உன் தன்னம்பிக்கையும் மன வலிமையும் தான் உனக்கான ஸ்ட்ரென்த். தர்ஷினி, உன்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அப்படியே இருக்கணும். என்ன முறைக்கிற? உங்க ஆத்தாக்காரி மாதிரி வர்றீங்கள நீங்க? கண்ணை பிச்சு புடுங்கி போட்டுறியாமா? என்ன பாக்குற? பாருங்க உனக்கு. வேண்டாண்ணே, எதுக்காக இப்படி டென்ஷன் ஆறீங்க? ஏமா, ஏற்கனவே பல இடைஞ்சல் இந்த காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப வந்து இடி விழுந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா. சின்ன பொண்ணுண்ணே, பயந்துட போறா. என்னம்மா சின்ன பொண்ணு? என்னென்ன பேச்சு பேசுனா தெரியுமாவ? என்னென்ன வேலை பார்த்துருக்கா தெரியுமாவ? ஏதோ பாவம் எவனா கடத்தி கொண்டு டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க பார்த்தா, நம்மளும் எகரக்கூடாதுன்னு பார்த்தா பாரு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீங்க? பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேமா, நடக்கிறது வராமா. புடவை கட்டிட்டு ஒழுங்காவா. எந்திரி எந்திரி, வா எந்திரி. ஐயோ அண்ணே 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 அண்ணே, இருங்க, நானே புடவைய கட்டி விட்டுட்டு கூட்டிட்டு வரேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க போங்க. அங்க வெளியே போய் எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. 5 நிமிஷம் நானே சாரி கட்டிட்டு வெளியே கூட்டிட்டு வரேன். ஓகே? சொன்ன பேச்ச கேட்கணும். புரியுதா? கூட்டு வாங்க. நீங்க போங்க. சரி சரி, அழாத. சார், என்னையா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? காலையில் ஏதோ ஒரு லேடி ஃபோன் பண்ணி இங்கே கல்யாணம் நடக்குதான்னு கேட்டாங்க. நானும் இல்லைன்னு சொல்லிட்டேன் சார். அதுக்கப்புறம் இப்போ ஃபோன் பண்ணி நான் பொண்ணுக்கு மேக்கப் பண்ணுறதுக்காக ஃபோன் பண்ணுறேன், அவங்களுக்கு கால் பண்ண லைன் போகலை, லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கேட்டாங்க சார். எவன் பேசுனது? வேற கட்டியா? இல்லை சார், ஆனால் இங்கே கல்யாணம் எதுவும் நடக்கலன்னு சொல்லிட்டேன் சார். உடனே ஃபோனை கட் பண்ணிட்டேன். சொல்லி இருந்தானே வையே, உன்னை தொங்க விட்டுருப்பேன்.
வேற ஒன்றும் இல்லை, வேவ் பார்க்குற ஆளுங்க அவளுங்க. நான் பார்த்துக்கிறேன்.